எஸ்எஸ்சி ஜிடி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஒரு லிங்க் கொடுத்து சிட்டி இன்டிமேடேஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இது என்னன்னா, எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் ஐடி எக்ஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவுட் ஆயிடுச்சு. அதாவது சிட்டி நம்ம பார்த்துக்கலாம், என்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாம் டேட்டு, எந்த சிட்டியில் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அட்மிஷன் சர்டிஃபிகேட்னா ஹால் டிக்கெட், நம்மளுக்கான ஹால் டிக்கெட் 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வரும். அதாவது என்னைக்கு டேட் நமக்கு எக்ஸாம் வரப்போதோ அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஹால் டிக்கெட் வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி எனக்கான சிட்டி இன்டிமேடேஷன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ நான் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிருங்க. உள்ளே போனோன்னே என்னன்னா, நம்மளுக்கான லாகின் ஐடி இருக்குமா, ஸோ லாகின்ல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சர் போட்டு என்ன பண்ணால் லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் லைவ் எக்ஸாமினேஷன், மை அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் போக வேணாம். அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கா, ஸோ அந்த அட்மிஷன் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி வரும். இதில் கான்ஸ்டபிள் ஜிடி 2026 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. 26 கிளிக் பண்ணி செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யுவர் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் எட் டு பி மேட் லைவ் அப்படின்னு கூட வரலாம். சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராமல் இருக்கும். இது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுக்கான சிட்டியுமே பார்க்கறது எப்படின்னா, ஒரிஜினலாக நம்மளுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸாக இருக்கும், அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் என்னன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் டேட்டா. ஸோ அந்த 10 நாள் இன்னும் வரலைன்னு சொல்லி தான் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ அதனால் என்ன, இன்னையிலேருந்து டெய்லி செக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நாள் நம்மளுக்கு என்னென்னா எக்ஸாமுக்கான சிட்டியும் எக்ஸாம் டேட்டும் வரும். அதை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம்னா, அப்போ ஒரு டேட் ஒரு 1ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1ஆம் தேதி என்ன அப்படின்னா மே 1 வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு ஹால் டிக்கெட் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது என்னன்னா டெய்லி செக் பண்ணுங்க. மேபி நம்மளுக்கு என்னன்னா செக் பண்ணாமல் இருந்தோம்னா வராமல் கூட இருந்தலாம். ஸோ அதனால செக் பண்ணி கரெக்டாக பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.